நான் சொல்றது கேக்குதா? சுத்தம். மாமா சீக்கிரம் வாங்க. அங்கேயும் இதே கதை தானே. பெரிய சரிகம சிங்கர்னு நினைப்பு. 4 வீட்டுக்கு கேக்குற மாதிரி சத்தமா தான் பாடுவாரு. இம்புட்டு தட்டியுமா ஒரு மனுஷனுக்கு காது கேட்காது? இல்ல இது சரிப்பட்டு வராது. நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்ப குளிக்கணும்னு நினைச்சேன்னா வேலைக்கே சிக்கலாயிடும். எசகி, நான் குளிக்காமலே கிளம்புதேன். என் யூனிஃபார்ம் மட்டும் வந்து எடுத்து கொடுப்பா. இந்த வாரம் நீ குளிச்சா விடிஞ்சிரும். என்ன ஆளுது? இல்லை, யாருக்கு அவசரமோ யார் முதல்ல குளிக்கணுமோ அவங்க குளிக்கட்ட சொல்லி வை. டேய், அத நான் எப்படி சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும். நீ தானே அவனை வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்த. சொல்லு. கிட்ட 4 புறம் குளிப்பான் போல இருக்கு. ஏட்டி பாக்யம், ரொம்ப ஓவர சந்தோஷப்படாத. என்ன எழுதிருக்கீங்கன்னு பாத்தியா? இந்த கூட்டு குடும்பம் நிலைக்குமா உடையுமா அப்படின்னு தான் எழுதிருக்கு. நான் எதுக்கு இருக்கேன்? அந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சி சுக்கு நூறு ஆக்கிறதுக்காகத்தானே. அது நடக்காது, உடைஞ்சி போகும். உபயம் சௌந்தர பாண்டியன் நிலக்கிழார். அடியேன் நானேதான். உமக்கு எதுக்கு இம்புட்ட போறாம? பெத்த புள்ளைய உங்களை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் என்னத்துக்கு உடைப்பேன் நொறுக்குவேன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவன் போறதுனாலதான் நான் உடப்பேன்னு சபதம் போட்டேன். தரு, அந்த வெறும்பயலோ அந்த வெறும்பய குடும்பமோ நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை நிம்மதியா வாட விட மாட்டேன். சுக்கு நூற உடைச்சே தீருவேன். என்ன செய்திய? படுபாவி மனுஷன். மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க பேரை சொல்லுத. நீ உங்க பேரை சொல்ல எனக்கும் தான் கேவலமா இருக்கு. ஆனாலும் சொல்லிதானே ஆக வேண்டியது இருக்கு. ஒரு பேப்பரை கிழிச்சிட்டா மொத்த செய்தியும் மறைஞ்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியாலோ? உங்க சின்ன புத்திய தெரிஞ்சுதா இன்னும் 2 பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். மா, இன்னும் 2 பேப்பர் இருக்குமா. நீ வாமா, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இந்த போட்டோவை ரசிச்சிட்டு இருப்போமா. வாமா. வா. எல்லாரும் எம்பிட்டு அம்சமா இருக்காவ. கிளே சவுந்தரம், உன்னைய தம்பின்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கல. உன்னால அந்த வெறும் பையன் குடும்பத்தை ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லா தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க. இத பாரு, இப்ப கூட பாரு, இந்த செய்தி வரத உன்னால தடுக்க முடியல. உன்னால முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், பேப்பரை கிழிக்க முடிஞ்சது. நீ தோத்து போன ஒரு கிழட்டு பையன்னு ஒத்துக்கல. இதுக்கு மேல நீ மான ரோசத்தை பத்தி எல்லாம் பேசவே பேசாத. ஏலே சனியா, என் கைய பிடிச்சி தாங்களா உள்ள கூட்டிட்டு போய் விடுற. இரு, அவசரப்படாத. மொல்ல வேற. என்ன என்னை அம்புட்டு ஏப்ப சாப்பியா நினைச்சிட்டியா? நான் யாருங்கிறத காட்டுவேன். ஊருக்கு இல்ல, உனக்கு காட்டுவாவது நான் என்ன செய்யுதேங்கிறத பாரு. மாமா, என்ன மாமா நீங்க மட்டும் போட்டோல கோணையா நிக்கிய? அது ஸ்டைல் இல்ல. இல்லை, நாங்களும் பார்த்தோம்ல. என்ன செய்தி போட்டிருக்க அத சொல்லு. கூட்டு குடும்பம் நீடிக்குமா உடையுமா? தங்கைக்காக அண்ணன் செய்த புரட்சி. பொண்ணு வீட்ல மாப்பிளை வந்து இருப்பது ஏற்கனவே சமூகத்தில் இருப்பது உண்மைதான்.
நடைமுறையில என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சிங்க தான் என்னோட உயிர். இல்லே டைம் ஆச்சு, கிளம்புவோமா? இல்ல சிவபாலா, அத்தா, இவங்களை கூட்டிட்டு போற கடற்கரை ஆட்டோ டிரைவர் வரல. நீ போற வழியில அவங்கள ஸ்கூல்ல விட்டு போதியா? தாராளமா அத்தா. ஏ கனி, நீ ரெடியா? ரெடி மாமா. ரத்னா, நீ ரெடியா? எல்லாம் ரெடிதான்ல. கனி போய் வச்சுட்டு எக்கா எக்கா, உனக்கும் கனிக்கும் சோறு கட்டல, ஒரு 5 நிமிஷம் பொறு கட்டி கொண்டாந்துடுறேன். பரவாயில்ல டி, எனக்கு தான் கேண்டீன் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். கனிக்கு தான் ஸ்கூல்ல சாப்பாடு போடுவாங்கல்ல. சரிக்கா. கனி போலாமா? போலாம். உங்க ஸ்டைல பாத்துட்டுங்க. பாய்க்கா. எப்படி போறா? இப்போ நாங்களும் அப்படியே கிளம்புதோம். பீரோல பணம் வச்சிருக்கி. சரி. அந்த முருகானந்தம் வந்தானா கேட்ட பணத்தை மொத்தமா கொடுத்துறாத. பாதி கூட மிச்சத்தை நான் பேசி கொடுத்துட்டேன். நான் பாத்துக்கிறேன் அத. இடு. நான் வரம்போ. சரி. போலாமா? இரு பேக் எடுத்துட்டு வந்துறேன். நான் வண்டி எடுக்கேன், வா. பாத்துனே. பாய் 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 பாய். சமையல் வேலை இருக்கு, வா.